ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, பிப்ரவரி மார்ச் மந்தோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேச வந்திருக்கேன். பிப்ரவரி மார்ச்சில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? போர்டு எக்ஸாம் தாங்க. இந்த 2 மந்த்ஸுமே போர்டு எக்ஸாம் தானங்க போயிட்டுருக்கோம். ஸோ அந்த போர்டு எக்ஸாமில் வர டென்ஷன், அதுக்கப்புறம் என்னென்னலாம் நம்ம போர்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதெல்லாம் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க. பார்க்கலாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டோன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? கோ டு பெட் ஏர்லி, அவாய்ட் ஃபுல் நைட் ஸ்டடி. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நாள் தான் ஃபுல்லாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் நைட்டும் படிப்பாங்க. இது ரொம்ப தப்பு ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சீக்கிரம் பெட்டுக்கு போய் படுத்துட்டு நான் மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து எக்ஸாம் போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்மளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்விட்ச் ஆஃப் த ஃபோன் அட் த டைம் ஆஃப் ஸ்டடி. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றப்ப ஃபோனெல்லாம் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப 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 நல்லது ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷனை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பெட்டர் ஸ்விட்ச் ஆஃப் த ஃபோன் அட் த டைம் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ட்ரிங்க் ஆம்பிள் ஆஃப் வாட்டர். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா? படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப தண்ணி குடிக்கிறத மறந்துடுவீங்க. ஸோ தண்ணியை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருங்க. இதனால் டீஹைட்ரேஷன் ப்ராப்ளமை நம்ம ஓவர் கம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து ஒரே இடத்துலையும் படிக்காதீங்க. கொஞ்சம் அடிக்கடி ஷார்ட் பிரேக் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும், படிக்கிறதும் நல்லா மண்டையில் ஏறும். அவாய்ட் சிஸ்டம் யூசேஜ். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சிஸ்டம் அவாய்ட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் ஐ ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணிக்கலாம். ஐ ஸ்ட்ரெயினால் ஐ இரிட்டேஷன், அப்புறம் ட்ரை ஐஸ் வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ அவாய்ட் சிஸ்டம் யூசேஜ், யூஸ் த நோட்ஸ் எப்பயுமே உங்களுக்கு கை கொடுக்கும். அது நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துட்டு போகலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டூ மெடிடேஷன். இந்த பாயிண்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸாம் டே மார்னிங் ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்கள் மனசில் இருக்கிற எக்ஸாம் ஃபியர், ஆங்ஸைட்டி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும் இந்த மெடிடேஷன். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் நிம்மதியாக போய் எக்ஸாமை நல்லபடியாக எழுதிட்டு வரலாம். Do not discuss about the subjects with friends in last moment. எப்பயுமே எக்ஸாமுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறப்ப அந்த சப்ஜெக்ட் பற்றியோ ஏதாவது ஒரு சாப்டர் பற்றி இல்லை பர்டிகுலர் கொஸ்டின் பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது அன்னெசரி கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ணும். நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலையும் இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அவாய்ட் திஸ் லாஸ்ட் டைம் டிஸ்கஷன். அவாய்ட் டூ மச் டீ ஆர் காஃபி. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் காஃபி டீ குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா டூ மச் ஆஃப் காஃபி நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிடும். இந்த டைமில் அசிடிட்டி அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்தால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ காஃபி குடிக்கிறதையும் டீ குடிக்கிறதையும் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை டு டேக் ஸ்மால் நோட்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ். எப்பயுமே நீங்கள் படிக்கிறப்ப என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஆன்சரில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுன்றதும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சின்ன ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாம் போகிறப்ப அதை ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். நெசசரி திங்ஸ் எல்லாம் என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டன்றது உங்களுக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஹால் டிக்கெட், அப்புறம் பவுச்சில் பென்ஸு, எரேசர், ஸ்கேல், ஐடி கார்டு, அந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டேவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்கள் ஸ்டடி டேபிள் மேலே வச்சிடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது லாஸ்ட் டைமில் நம்ம மறந்துட்டு போகிறதுக்கு சான்ஸை கம்மி பண்ணும். இதை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும்.
டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நம்ம இந்த டைமில் இந்த சாப்டரை முடிச்சிடணும், இந்த டைமில் இந்த சம்ஸை போட்டு முடிக்கணும் அப்படின்னு நம்ம டைம் டேபிள் போட்டு இந்த டேஸ்க்குள்ளே நம்ம இந்த சாப்டரை முடிக்கணும்னு நம்ம போட்டு வச்சிட்டோம்னா, ஸோ நம்ம அந்த டைம்குள்ளே நம்ம முடிக்கிறோமானோ நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளால் எவ்வளோ ட்ராக் பண்ணுறோம், எதனால் அந்த ட்ராகிங் நடக்குதுன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்க படிக்கிற ஸ்கூல்லையே வந்து எக்ஸாம் சென்டர் வரும்ன்றது சொல்ல முடியாது. சிலருக்கு வேறு ஸ்கூலில் சென்டர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் ரஷ்ஷை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, அந்த ரூட் மேப்பு அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்டூடெண்ட்ஸ். இதனால் வந்து லாஸ்ட் டைம் ரஷ்ஷையும் அவாய்ட் பண்ணலாம். அப்புறமா எக்ஸாமுக்கு எப்பயுமே ½ அன் ஹவர் பிஃபோர் இல்லை 45 மினிட்ஸ் பிஃபோர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது அன்னெசரி டென்ஷனை அவாய்ட் பண்ணும். Do not discuss the answer after examination. எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வரப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆன்சர்ஸை தயவுசெய்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது வந்து என்ன பண்ணோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முடியாமல் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இஃப் யூ ஹவ் ரிட்டன் கரெக்ட்லி உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை நீங்கள் ஆன்சர்ஸ் தப்பாக எழுதியிருந்தீங்கன்னா ஐயோ நம்மளுக்கு மார்க் போயிடுமேன்ற ஒரு மன வருத்தம் வந்து அடுத்த எக்ஸாமை நம்மளால் கரெக்டாக செய்ய முடியாமல் அது தடுக்கும். அதனால் எப்பயுமே ஆன்சர்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். பாசிட்டிவ் திங்கிங் எப்பயுமே நம்மளுக்கு நல்லது தாங்க கொடுக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நல்லா எழுதுவோம், நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எனக்கு எல்லா ஆன்சர்ஸும் தெரியும், நான் நல்ல மார்க்ஸ் எடுப்பேன்ற பாசிட்டிவ் திங்கிங்கில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். நம்ம கூட எப்பயுமே காட் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்க. ஆல் த பெஸ்ட்.